ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் லாஸ்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஸ்டில் டெலிகிராம் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கான மார்க்கெட்டில் வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோசிங் மார்க்கெட்ஸில் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 21,650 கிட்ட சொல்லியிருப்பேன் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப காலும், இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் சைட்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்தாங்க, பட் பாடி க்ளோசிங் வைக்க முடியல. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாடி க்ளோசிங் வச்சு அது லோவோ ஹையோ கட்டானது அது கன்ஃபர்மேஷன், அது மீன் சஸ்டைன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஒரு 20 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து ஒரு சின்ன விக்கு கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வெண்ட் அப். ஸோ இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்பர் சைடு மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. ஈவன் நீங்கள் இந்த பாயிண்ட்ல கால் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஸ்டில் உங்களால் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ், ஐ மீன் ஃப்ரைடே அன்னைக்கான மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் தான். பட் ஸ்டில் வந்துட்டு இந்த ஒரு கேண்டலுக்கு அப்புறம் அந்த 11 o'clock கேண்டலுக்கு அப்புறம் ஒரு கிளியரான அப்சைட் மூவ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அங்கங்கே சின்ன சின்ன டவுன்ஸ் வந்தாலும் கூட ஸ்டில் ஓவராலாக பார்க்கும்போது தான் டவுன் டு க்ளோசிங் பார்க்கும்போது நல்ல ஒரு அப்பர் சைடு மட்டுமா பார்க்க முடிஞ்சிச்சு 11 o'clock அப்புறம். அதுக்கு முன்னாடி நமக்கு கன்சால்டேஷன் இருந்தாலும் 11 o'clock அப்புறம் ஒரு அப்பர் சைடு மட்டுமே இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சு. ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சு. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பாயிண்ட் கிட்ட நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரீஜன் தான் நமக்கு இப்போதைக்கு அப்பர் சைடுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் இந்த ரீஜன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்திருக்கும் அண்ட் இதை நமக்கு இப்போதைக்கு கட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் இதுவே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நமக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு அப்டேட்டாக இருக்கிற ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நெக்ஸ்ட் ஒரு மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரீஜன் தான். ஸோ அதனால மார்க்கெட் வந்துட்டு இந்த ரீஜனை கட் பண்ணுறப்ப நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சேலில் போகலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட் வந்துட்டு இங்கே சஸ்டைன் ஆகி திருப்பி இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரா மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நான் எப்போவுமே முன்னாடியே சொல்கிற மாதிரி தான், எப்போவுமே இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேடே பண்ணாதீங்க. பிரேக் அவுட் முடிஞ்சு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு லோ டைம் ஃப்ரேம் போய்ட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் வந்துட்டு ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இந்த ரீஜன் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போஸ் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனாங்கன்னா இந்த ரீஜன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இது ஒரு குரூஷியல் பாயிண்ட். சப்போஸ் சம்வேர் அரௌண்ட் இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ரீஜன் கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் புட்ல போகலாம். ஆர் சம்வேர் அரௌண்ட் இந்த ரீஜன்ல எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனாங்கன்னா சம்வேர் கேப் டவுன் ஆகி இந்த ரீஜன்ல எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனாங்கன்னா இந்த பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இது டச் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆக போகுது இந்த ஜோன்ஸ். ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 21,820 21,800 வரைக்கும் இருக்கு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் ஜோன்ஸ் தான். பட் இந்த ஜோன்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கன்சால்டேஷன் அண்ட் இதுக்கு மேலே ஃபுல்லாக பை ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸோ சாரி செல் ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் மேலே வந்து அந்த ஸ்டாப் ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸ் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட் மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹை டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு நமக்கு சிம்பிளாக ஆல் டைம் ஹை தான். ஸோ ஆல் டைம் ஹை எப்போ கட் பண்ணுறாங்களோ தென் ஐ வில் கோ ஃபார் கால் ஆப்ஷன். அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த ஆல் டைம் ஹை கட் பண்ணாத வரைக்கும் நான் லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸே எனக்கு வந்துட்டு பேரிஷாக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம் எனக்கு கட் ஆகணும். கட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் சேல ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னால் ஃபுல்ஃபில்டாக நம்ப முடியும். until or unless I'm expecting a downside momentum. And இதை தாண்டி பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. And then moving on to bank nifty. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் நிஃப்டி மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல அப்பர் சைடு மொமெண்டம்னு சொல்ல முடியும். ஸோ எக்ஸாக்ட்லி அன்னைக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பனிங் ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு நல்ல அப்பர் சைடு. ஸோ ஓப்பனிங் டு க்ளோசிங் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல மூவ்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்லையும் அகைன் நிஃப்டி மாதிரியே இந்த ரீஜன் தான் குரூஷியலாக இருக்கு. பிகாஸ் இந்த ரீஜன் ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கட் பண்ணிட்டு இந்த பிரேக்கருக்குள்ள வந்தாங்கன்னா சம்வேர் அரௌண்ட் இந்த ரீஜனை கட் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தாங்கன்னா திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அகைன் உங்களுக்கு இங்கேருந்து வந்துட்டு ஒரு 10 லைன் லிக்விடிட்டியும் இருக்கு. ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போஸ் மார்க்கெட் திருப்பி இந்த ரீஜனுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு பையிங் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம்ல ஒன்ஸ் இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற பை ஸ்டாப்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்துட்டு அகைன் மேலே போய் இந்த பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து திரும்பினாங்கன்னா நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஆர் இந்த பிரேக் அவுட் ஆகி இந்த மார்க்கெட் திருப்பி இந்த ரீஜனுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது பெட்டர். அண்ட் இதோடைய கோஆர்டினேட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியல் பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,538 to 45,480 ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 பாயிண்ட் ஜோன்ஸ் தான். ஸோ இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்ல இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதர் தன் தட் நாளைக்கான மார்க்கெட்ல
மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை மார்க் பண்ணிக்கிறதா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. ரெண்டு பேருமே நமக்கு வந்துட்டு ஷார்ட் பொசிஷன்ஸை குறைச்சிட்டு லாங் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகுங்கிறது இண்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் கால் ஆப்ஷன் செயலியும் சரி புட் ஆப்ஷன் செயலியும் சரி ஆல்மோஸ்ட் ஒரே லெவல் ஆஃப் இன்க்ரீசஸ்னா தெரியுது. ஜஸ்ட் ஒரு 1% தான் டிஃபரன்ஸ். அது பெருசாக ஒன்று இம்பாக்ட் பண்ணிடாது. ஸோ அதனால் ஓவராலாக பார்க்கும்போது எஃப்ஐடிஏ டேட்டா ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்காங்க. அண்ட் அதனால நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் எஃப்ஐடிஏ டேட்டா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு அப்பர் சைட் மட்டும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த டேட்டாஸ் வச்சு பெருசாக சொல்ல முடியாது. எனக்கு கொடுக்குற 2 நாள் நமக்கு லீவும் வந்திருக்கு. அந்த லீவ் டைமில் என்ன வேணாலும் நியூஸஸ் வரலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் பெருசாக நியூஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நியூஸஸ் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அப்டேட்ஸ் தெரியாது. பட் ஓரளவுக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கு. நான் சொன்ன இந்த கிரைட்டீரியா நடக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு காலோவில் போட்டோ ட்ரை பண்ணுங்க. பட் ஸ்டில் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங்காக தான். நான் ரியல் ட்ரேடிங்க்கு யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இது பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க மார்க்கெட் சைடில் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். until then this is Karan signing off from Master Trades.